வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொண்டா என் சிந்தைக்குள்ள கொண்டு வரணும். அவரை அந்த காரியத்துல இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அவர் சர்வத்தை ஆளுகிற ராஜா, அரசாளுகிற கர்த்தரு. அவர்கிட்ட போய் இந்த அற்பமான காரியங்கள்லாம் பேசலாமா கேட்டீங்கன்னா பேசலாம். வழிகளில் எல்லாம்னா எல்லாம், சின்ன காரியமே பெரிய காரியமோ, இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டா? உங்களுக்கு ஒரு பொருட்டா? அது உங்களுக்கு பொருட்டுனா அது ஒரு பொருட்டு தான். இப்போ சில நேரத்தில் பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை கேட்குதுன்னு வச்சுங்களேன். அங்கெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னோம்னா, நான் எவ்வளவுதான் வேலைக்கு போயிட்டு பிஸியா இருந்தா கூட ஒரு கடையில நேற்று பார்த்தேன் இல்லைன்னா ஒரு 10 கடை ஏறி இறங்குவோம். ஏன்? பிள்ளைக்கு முக்கியம். அது நமக்கு அந்த பிளாஸ்டிக் பொம்மை முக்கியமே கிடையாது. நமக்கு அது மேட்டரே கிடையாது. ஏன் அவ்வளவு தூரம் ஏறி இறங்கி அதை பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்குறோம்னா, பிள்ளைக்கு முக்கியமா இருக்கிறதுனா அது நமக்கு முக்கியம். எந்தெந்த காரியம் எல்லாம் நம்முடைய பார்வையில முக்கியமா தெரிகிறதோ அந்த காரியம் எல்லாம் அவருக்கு முக்கியமா இருக்கிறதுனா, என் சுய புத்தியை சாராமல் ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை இன்வால்வ் பண்ண வச்சோம்னா கர்த்தர் நடத்துவார்.